வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்க்குறது யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. என்ன யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அயன் யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ அயன் யோகம் அமைப்பு என்ன, அதாவது கிரக அமைப்பு எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ இந்த அயன் யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு எந்த மாதிரி யோக பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த அயன் யோகம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மிகுந்த ராஜ யோகத்தை தரும். அதாவது வசதி வாய்ப்பு அதிகமாக தரக்கூடிய அமைப்பு, நல்ல வசதி வாய்ப்பு மேல் நோக்கியே வரக்கூடிய அமைப்பு. இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு 9 வயது முதல்ல இருந்தே, 9 வயசுல அந்த ஜாதகருக்கு 9 வயதுல இருந்தே ஆயுள் முடிகிற காலம் வரைக்குமே இந்த ஜாதகருக்கு வசதி வாய்ப்பு கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். இந்த அயன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பே இந்த அமைப்பாகும். நல்ல வசதி வாய்ப்பு, முன்னேற்றம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அயன் யோகத்தை தரக்கூடிய அமைப்புங்க. சரி, இந்த அயன் யோகம் அப்படின்னா என்ன மாதிரி கிரக நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, அந்த அயன் யோக அமைப்பு கிரக நிலை நான் எடுத்துக்கிட்டானா, அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கணுங்க, 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கணும். இந்த இருவருமே பரிவர்த்தனையும் ஆகியிருக்கணுங்க. இந்த பரிவர்த்தனை யோக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இந்த யோகமே இன்னும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இந்த 12 லக்னத்துல ஒரு லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த அயன் யோகம் சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. மற்ற லக்னத்துக்கெல்லாம் இந்த அயன் யோகம் இருக்காது. இந்த லக்னத்துக்கு மட்டும்தான் இந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, மற்ற லக்னத்துக்கு இல்லை அப்படின்னு நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, மூல நூல்களில் உண்டு. அதாவது இந்த அயன் யோகம் அமைப்பு என்னன்னா, 9ஆம் இடமான, அதாவது எந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கும்ப லக்னத்துக்கு இந்த யோக பலன்கள் முழுமையாக கொடுக்குதுங்க. சரிங்களா? அதாவது கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா துலா ராசி வரும். இந்த துலா ராசியில குரு பகவான் இருக்கணும். அடுத்தது 11ஆம் இடமான தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல நிற்கணும். இந்த இருவருமே பாருங்க பரிவர்த்தனையும் ஆகியிருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த அயன் யோகம் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த அயன் யோகம் உண்டு. அவங்களுக்கு இவங்க இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 9 வயதிலிருந்தே அவங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, வசதி வாய்ப்பு மேல் நோக்கி வரக்கூடிய அமைப்பு, தந்தை வழி சொத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, முன்னேற்றமாக அமைப்பு தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாகியஸ்தானாதிபதி ஆன 9ஆம் இடத்து அதிபதி அவரே 4ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவார். சரிங்களா? சுகாதிபதியும் ஆறார் இல்லைங்களா? 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் போய் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. லாபாதிபதி குடும்பாதிபதி தனாதிபதியான குரு, இந்த குரு போய் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இங்க இருவருமே பரிவர்த்தனையாகி ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு மிக மிக சிறப்பான பலனை தரும். 9 வயதில் இருந்தே அவங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். நல்ல வசதி வாய்ப்பு தரும், நல்ல படிப்பு, நல்ல வசதி வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவம். 9ஆம் இடம் உயர் கல்வியை தரக்கூடிய அமைப்பு. இது எல்லாம் தரக்கூடிய அமைப்புங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு, படிப்பு, நல்ல கௌரவமாக புகழடையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ இந்த கிரக அமைப்பு இந்த கும்ப லக்னத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மற்ற லக்னத்துக்கு இது இல்லை. சரிங்களா? இந்த அமைப்பு பாருங்க, அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க. ஏன்னா அந்த குரு பகவான் போய் 11ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வக்கரமாகாமல் இருக்கணும். அடுத்தது அங்க சுவாதி நட்சத்திரமான ராகுவின் சாரம் இருப்பதால அந்த ராகுவின் சாரத்துல ஏதாவது இருக்குது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ராகு எந்த நிலைமையில இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ராகு அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை இல்லைங்களா? இந்த குரு பகவான் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ராகு மட்டும் பாதிக்கப்பட்டு இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். அப்படிங்கிறதுனால அந்த ராகு நல்ல அமைப்புல இருக்காரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ராகு பாதிக்கப்பட்டு இருந்தா இங்க கூட்டு பலன், அதாவது நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி வந்துடும். ஆனா அந்த இடத்துல ராகு நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல நல்ல பலன். அதே சுயசாரத்துல இருக்காரு குரு அப்படின்னா அது நல்ல பலனை கொடுக்கும். அதே செவ்வாயின் சாரத்துல இருக்காரு, சித்திர நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா அது என்னமா இருக்காருன்னா அந்த செவ்வாயும் பார்த்துக்கணுங்க. இங்க சாரம் எப்படி இருக்காரு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் சாரம் மெயினா பார்த்துக்கோங்க. சாரம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்துல அது பாதிப்பு கொடுத்துரும். ஏன்னா இங்க குருவும்
சுக்கிரனும் பாருங்க பரிவர்த்தனை யோக அமைப்பில் இருக்கிறதுனால இங்கே சுக்கிரனை நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை. அந்த வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை மூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு பண்ணுறதுனால இப்போ சாரத்தை தான் நான் மெயினாக வச்சு சொல்கிறேன். ஏன்னா சாரநாதன் எந்த நிலைமையில் இருக்காரோ அது பொறுத்து குரு பகவானுடைய திசையிலும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் இங்கே சுக்கிரனையும் அதே நிலைமையில் பார்த்துக்கோங்க. சுக்கிரனும் என்ன சாரத்தில் இருக்கார், சுயசாரத்தில் இருக்காரா அல்லது எந்த மாதிரி அமைப்பில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா இந்த சாரநாதனும் நல்ல அமைப்பில் இருந்தாட்டாங்கன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் நல்ல பலன்களை முழுமையாக தரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இந்த அயன் யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு வாட்டியும் இந்த கிரக நிலையை சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த கும்ப லக்னத்துக்கு மட்டுமே உண்டு இந்த அயன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அதாவது என்ன அப்படின்னா அதாவது அந்த லக்னத்தில் வந்து பொதுவாக பார்த்துக்கோங்க, கும்ப லக்னத்துக்கு அதிபதி எப்படி இருக்காங்கன்னு மெயினாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? கும்ப அதிபதி அதாவது சனி பகவான் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பாருங்க. ஒருவேளை சனி பகவான் போய் நீச்சமாகவோ வக்கரமாகவோ இருந்துட்டாலும் அந்த யோகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 9 வயசுலேருந்தே இது யோகத்தை தரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். ஏன்னா இந்த கிரக அமைப்பு இருந்து லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டோ அல்லது பரிவர்த்தனை யோக அமைப்பில் 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி இருந்தும் சாரநாதன் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து முழுமையான பலன் தராது. கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து அப்புறம் மேலே தூக்கி விடக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். அப்படிங்கிறதுனால அது முழுமையான பலன் 9 வயதிலிருந்தே அந்த ஜாதகருக்கு தரணும் அப்படின்னா இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் லக்னாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால் முழுமையாக அந்த மூல நூல்களில் கொடுத்த மாதிரி முழுமையான பலனை தரக்கூடிய அமைப்புங்க. அதாவது கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கும்ப லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9 கூடையவரும் 11 கூடையவரும் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு இந்த அயன் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த யோகம் வாழ்நாள் முழுக்குமே அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்திலையும் மேன்மை நோக்கி வரக்கூடிய அமைப்பு, வசதி வாய்ப்பு மேலே மேலே வரக்கூடிய அமைப்பு, நல்ல படிப்பில் வசதி வாய்ப்பு, அதாவது படிக்கிற மூலயமா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு, நல்ல படிப்பு படிக்கிற. ஏன்னா 4ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்த அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பரிவர்த்தனை மூலயமா ஆட்சி அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல அமைப்பு இருக்கிறதுனால படிப்பிலும் நல்ல அமைப்பில் வருவார். அப்படிங்கிறதுல அந்த யோக பலன்கள் அதுலேயும் உண்டு, படிப்பு விஷயத்திலையும் உண்டு. சரிங்களா? இந்த அயன் யோகம் நல்ல சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவே உண்டு. நன்றி, வணக்கம்.